நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடைசி நாளுக்காக இந்த ஜனவரி மாதம் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவர்கள் நன்றி சொல்வோம். பரிசுத்த தேவனே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதுல 14-15 கூட வாசிப்போம். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். 15வது சொல்லுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களின் ஆழ கடவது. இதற்கேற்ற நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிந்துள்ளவர்களாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அன்பை மேல சொல்வது இவை எல்லாவற்றிலும் ஆமே. சோதர அன்பு நம்ம ஆண்டவர் உண்மையா நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நடத்தி வந்ததுக்காக காலையில ஜெபத்துல நன்றி சொல்லியிருப்போம். ஒவ்வொரு நாமும் நன்றி சொல்லணும். அதனால மாச கடைசின்னு தான் நன்றி சொல்லணும் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண தேங்க்ஸ் பண்ணணும். கர்த்தருக்கு சோதர உணவு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, உடை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, வீடு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, சுகம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, பிள்ளைகளை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து நன்றி ஆண்டவரே, போக்கில் வரத்துங்களை பாதுகாத்து வந்து நன்றி ஆண்டவரே, பிரயாணங்கள் எங்களோடு வந்தீங்களப்பா நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல பழகிறவளாய் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனை அந்த டாங்ஸை நன்றியை எதிர்பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அவங்க நன்றி சொல்லாமல் போயிட்டாங்க. சோதரி இவ்வளவு செஞ்சிருக்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நன்றி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு மனசு வெளியே சொல்ல மாட்டாங்க, ஒரு நன்றியோட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி மனசுல ஏங்குவாங்க. சோதரம் மனசுல ஏங்குவாங்க. சரி அவங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனாய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். 10 குஷ்டரோகியை சுகப்படுத்துவார், சுகப்படுத்துவார். இந்த பூமியில எல்லாருக்கும் ஆண்டவன் என்ன பண்ண, நல்ல ஒரு மேலும் தீயொரு மேலும் என்ன பண்றாரா, மழையை பெய்ய பண்ணுகிற தேவன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அருமையா தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்ததற்காக மழையை நம்மளை பெய்ய பண்ணினார், சூரியனை நம்மளை உதிக்க பண்ணினார். நம்ம இந்த மாதம் முழுவதும் கடந்து வந்திருக்கோம்னா அந்த 36ஆம் தேதியில கர்த்தர் கொண்டு வந்திருக்காரா. நம்மளா வந்தவர்ல, நம்முடைய முயற்சியில தேவனே நம்மளை என்ன பண்ணாருங்க கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை சுகபத்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி நோவா தன்னுடைய பேழை விட்டு தேவனுக்கு நன்றி பலி அந்த பலிகளை செலுத்தும் பொழுது அவர் முகர்ந்து அப்படி விட்டு விடுகிறல, அவர் நம் நன்றி சொல்லும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம இயேசு மேல அன்பு வைத்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்றோம், நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நன்றி உள்ளவர்களாக ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. எந்த பகுதியிலையும் பாருங்க, ஆமா, தாய் தகப்பனுக்கு, பிள்ளைகளுக்கு, ஆமா, பிள்ளைகள் என்ன பண்ணும், பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். ஆமா. அதே மாதிரி கணவன் மனைவி ஆமா நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. நம்ம எதை செய்தாலும் ஆண்டவன் வந்தாருங்க, அதை நம்ம சரியாய் செய்யும் பொழுது, நிதானமாய் செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதிலும் தேவன் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு தப்புவித்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனை, எத்தனை இடுக்கண்கள், ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்பதுல எந்த விதமான சந்தேகம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன்னு சொல்றார். வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாதம் தான் இருக்கு, உடனே நிறைவேறலையும் சொல்லி ஏக்கத்தோடு கூடாது. ஆனா நிச்சயமாக தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்குங்க, நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேறும்னு சொல்லி நன்றி சொல்லி பழகுங்க. இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களை தேங்க்ஸ் பண்ணி நன்றி சொல்லி கொண்டே இருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை என்ன பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படி தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்களே, ஆண்டவர் எவ்வளவோ ஆமா செங்கடலை பிளந்தார். ஆனாலும் பாருங்க, அவங்க சீக்கிரமாய் மறந்து போனார்கள். நம்ம தேவன் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. யார் மறக்க வைப்பா தெரியுமா? ஒருவேளை நம்ம மைண்டு மறந்துச்சாப்புல பிசாசு மறக்க வைப்பான். ஆமா, நம்ம என்ன பண்ணாது சிந்திச்சு யோசிச்சு 31ஆம் தேதியில ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, குடும்பமா நன்றி சொல்லுங்க. நீங்க பிரயாணப்பட்டு போயிருக்கீங்களா, நன்றி சொல்லிக்கிட்டு வருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வளர்த்தைகளை செய்வார். ஜெபமுமா. பரிசுத்த தேவனே, இந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபத்திரத்தோடு நடத்தி வந்த தயவுக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்பை அப்பா உங்களை நேசிக்கிற அப்பா அந்த அன்பு ஆண்டவரே நன்றியுள்ள பிள்ளை எங்கள் காணப்பட எங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீ கொடுத்த உடைமைகள் வீடுகள் எல்லாவற்றையும் நன்றியுள்ள காணப்பட அதை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்காக உண்டா எல்லாம் உடைய ஈவு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.